Hi students, welcome to GMAX Tamil. Today we are going to see exercise 1.5 question number 10. Here we have a universal set, set A, set B. We have to check De Morgan's laws for complementation. தமிழ்ல அனைத்து கணம் கணம் A கணம் B இருக்கு. இதை வச்சுட்டு கண நிரப்பிக்கான விதிகளை சரி பார்க்கணும். கண நிரப்பிக்கான விதி என்ன? De Morgan's laws for complementation. அது வந்துட்டு that is A union B whole dash equal to A dash intersection B dash. இப்ப LHS எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? LHS எடுத்துக்கலாம். அதாவது A union B whole dash. A union B whole dash எப்படி கண்டுபிடிக்க முடியும்? Universal set minus A union B. Universal set minus A union B. அப்ப A union B first எடுத்துப்போமா? Universal set. இங்க universal set என்னவா இருக்கு? இங்க கொடுத்திருக்காங்க 4 7 8 10 11 12 15 and 16 minus A union B. A சேர்ப்புக்கணும் B. ரெண்டையும் சேர்ப்பும் எழுதணும். A union B. 4 7 8 11 12 and 15 A union B. இப்போ universal set minus A union B. universal setல இருக்கிற elements A union B ல இருக்கிறத எடுத்துடலாம். 4 7 8 இது மூணும் A union B ல இருக்கு. அதனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 10 universal setல இல்ல. அதனால அந்த 10 இங்க நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 11 12 15 11 12 15 இங்க இருக்கு. அதனால அதை எடுக்க தேவையில்லை. கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் 16 இருக்கு. அப்ப A யூனியன் B ஹோல்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 and 16. அப்ப இத ஈக்குவேஷன் ஒண்ணா வச்சுப்போம். நெக்ஸ்ட் RHS என்னன்னு பாத்திரலாம். RHS என்னவா இருக்கு? A dash intersection B dash. A dash intersection B dash. இல்ல ஃபர்ஸ்ட் A dash என்னன்னு பாத்துருவோம். A dashனா யுனிவர்சல் செட் minus A. universal setல என்ன இருக்கு? 4 7 8 10 11 12 15 16 minus set A. elements of set A 7 8 11 and 12. இப்போ universal set minus A. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு set A A dash என்னன்னு கிடைச்சிடும் இல்லையா? அப்ப இங்க 4 7 8ல இருக்கு. இதுல 4ங்கிறது A செட்ல இல்ல. அதனால இங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7 and 8 இங்க இருக்கு. அதனால எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் 10 நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பாருங்க 11 12 11 and 12 இங்க இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி 15 and 16 செட் A ல இல்ல. சோ நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்போ A dash என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரியே B dash கண்டுபிடிப்போம். universal set minus B. universal set 4 7 8 10 11 12 15 and 16 universal set minus B. elements of B 4 8 12 and 15. இப்போ universal set minus B என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு set B dash கிடைச்சிடும் இல்லையா? அப்ப இங்க 4 இருக்கு, இங்க இருக்கு, B set B ல இருக்கு. அதனால கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7ங்கிற எலிமெண்ட் set B ல இல்ல. அதனால எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 8 இங்க இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 10 அப்படின்ற எலிமெண்ட் 10 and 11 also it's not there in the set B. நெக்ஸ்ட் 12 and 15 set B ல இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 16 இதுல இல்ல. இப்போ A dash கண்டுபிடிச்சிட்டோம். B dash பார்த்துட்டோம். நம்மளோட RHS என்னவா இருக்கு? A dash intersection B dash இல்லையா? இப்ப A dash இங்க வச்சிருக்கோம். that is 4 10 15 and 16 intersection B dash that is 7 10 11 16. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. 10 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 16 காமனா இருக்கு இல்லையா? 10 and 16 இது RHS ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இது RHS. இப்ப பாருங்க
LHS RHS ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துருவோம். இங்க LHS கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் ஈக்குவேஷன் 1 10 and 16. அதே மாதிரி RHS பார்த்திருக்கோம் 10 and 16 equation 2. From the equation 1 and 2. From the equation 1 and 2 ல A union B hold as which is equal to A dash intersection B dash அப்படின்ற டிமார்கன்ஸ் லாவை நம்ம டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜிமாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.